நாராயணகரி 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 கோவிந்தா. நாராயணகரி 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 கோவிந்தா. நாராயணகரி 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 கோவிந்தா. நாராயணகரி 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 கோவிந்தா. ஆமா, நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது. நான் தான் உலக மாதா, இந்த ஊரையை கட்டி காப்பாற்றக்கூடிய ஆதிபர சக்தி. இந்த ஆதிபர சக்தியானவள் நான் எதற்காக இந்த மூதாட்டியாக அவதாரம் கொண்டு வந்திருக்க தெரியுமா? அந்த வல்லாளகண்டன் இருக்கின்றானே, அந்த வல்லாளகண்டன் என்னுடைய கணவருடன், என்னுடைய கணவர் ஈசனுடன் அரிய பெரிய வரத்தை வாங்கியிருக்கின்றான். என்ன இன்றி என்னுடைய கணவரை அவருடைய மனைவி நிசாசனின் வயிற்றில் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று அரிய பெரிய வரத்தை வாங்கியிருக்கின்றான். என்னுடைய கணவர் அந்த நிசாசனி யோடி வழியில் பிறந்தால் இந்த உலகமே தாங்காது, இந்த உலகம் அழிந்துவிடும். அதற்காக தான் இப்பொழுது மூதாட்டியாக அவதாரம் கொண்டு வந்திருக்கின்றேன். இப்போது எங்க செல்ல வேண்டும்? அந்த வண்ணார சின்னான் இருக்கின்றான். அந்த வண்ணார சின்னானுக்கு திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்ல இருக்கான். அந்த வண்ணார சின்னான் வீட்டில் நான் குழந்தையாக பிறக்க போகின்றேன். நாராயணாகரி 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 நாராயணகரி 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 கோவிந்தா. வண்ணா வந்தானே வண்ணார சின்னா வந்தானே. அழுக்கு முட்டையை ஏத்திக்கிட்டு வண்ணா வந்தானே வண்ணார சின்னா வந்தானே. ஆஹோய் ஆஹோய் ஆஹோய். எல்லாருக்கும் வணக்கங்க. நானும் இந்த நாட்டில் ஏகாலியாக வாழ்ந்து வருங்க. என்னுடைய பெயர் தான் சின்னா, என்னுடைய மனைவி பேர் தான் சின்னி. மொதல் சம்சாரம் கட்டண நெல்வா கூட்டுறோட்லேருந்து அவன் வாரமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கைத்து கொடுத்துட்டு அப்படியே போயிட்டா. அப்படியே ரெண்டாவது சம்சாரம் உத்தரமேரூரில் கட்டினங்க. அவன் ரெண்டாவது சனிக்கிழமை அறுத்து கொடுத்துட்டு என்கிட்ட போயிட்டா. மூணாம் தரமா சனியிலிருந்து கட்டியாந்துக்கிறேன். ஏய் சென்னையிலடா அவனுக்கு என்ன வயிறு வலின்னு தெரியாத பேசுங்கிறா நீ. கம்யூனிட்டி சென்னை மாநகரம் அங்கிருந்து கட்டியாந்துக்கிறேங்க. இன்னாடி சின்ன போதும், இன்னாடி சின்ன என்ன போதும். அவ என்னடா சின்ன அப்படியா மரியாதான பொண்ணு. 5 வயசு பொண்ணை கட்டியாந்துக்கிறேங்க. அவளை அடக்க ஒடுக்கமான பொண்ணு. என்னை வந்து எழுப்ப மாட்டா. அவள் அழகா எழுப்பி என்னை சாப்பாடு கொடுப்பா. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு பொண்ணை பார்த்து கண்ணாகலம் பண்ணி வச்சு விடு. அந்த பெட்டி கருப்பமா. கண்ணாகலமா இல்ல கையாகலமா? கல்யாணம் கல்யாணம். என்ன பொண்ணை பார்த்து எனக்கு கண்ணாகலம் பண்ணி வச்சியோ? கல்யாணம்டா. கல்யாணம் குடும்பம் இருந்தா குப்பை இருக்கத்தான் செய்யும். உன்ன மாதிரி குப்பை இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் அனுசரிச்சு குடும்பம் பண்ணோம். ஆமா, போனா போட்டோம். நம்ம சம்சாரம் வரும். நம்ம சம்சாரம் வந்தா எவ்வளவு சீக்கிரமா சொல்றான் பாரு. இவனுக்கு எனக்கு கூட்டணி. எனக்கு எங்க சம்சாரம் வரும். சரி, வந்தா கொஞ்சம் பார்த்து பேசி கீசி அனுப்பு. பார்த்து பேசி கீசி அனுப்பணுமா? டேய் பார்த்து நல்லா கவனிச்சு அனுப்புறேன், சொல்லி அனுப்புறேன். போ. செத்த நாய் படுக்கிறேன். செத்த நாயா கூட போய் பட்டிங்க போறேன். ஒரு 5 நிமிஷம் படுக்கிறேன்பா. ஆகட்டும். ஏய் மூதேவியா, துணி அங்க போட்டு என்ன மண்ணில் போய் படுக்கிறா? இப்போ ஒரு குவார்டர் போட்டுக்கிறேன். இப்போ இப்போ இந்த ஒரு குவார்டர் போட்டதுனால இங்கிருந்து உருண்டு அங்க தானே படுக்க போறேன். ஆட்டே குடிச்சிட்டு நீ துண்டுல படுத்தனா அப்படியே போதில பெண்ணே மண்ணில் வந்து படுத்துருவேன்.
போறவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, காலங்கத்தில் பாரு இந்த சின்ன பையன் குடிச்சிட்டு படுத்து கிடறான்னுவாங்க. சொல்லுவாங்க. ஆனா நீ குடிச்சிட்டு படுக்கும்போதே மண்ணில் படுத்துட்டுனா தூக்கத்துல ஒண்ணுனே போய் துணிக்கு போயிடுவேன். யாரும் எதுவும் தெரிய மாட்டாங்க. ஃபால்ட்டு வராது. டேய் ஐயா, டே சின்ன, நான் கூட ஒன்று என்ன உன மென்டல் மாதிரி இருக்கிறேன்னு பார்த்தேன்டா. ஆனா உனக்கு கூட இருக்குதுடா பையா. என்ன தராரா தொடப்ப கட்டா அறிவை சொல்றேன். படு. இருந்தாலும் கைத்து கொடுத்துட்டேன். எனக்கு 3 முடிச்சு போட்ட என் கணவர் மட்டும் மரியாதையோட வாழக்கூடிய நான் 1 2 3 வந்து வாழ்க்கை பட்டுக்கிறேன். இந்த பேரு உன்னதான் 1000 இருந்தாலும் ஒரு மரியாதை இருக்குது. பொண்ணா போறதுனால கட்டுப்பாட்டு வாழணும். இந்த பேரு 1000 இருந்தாலும் தாலி கட்ட கணவன் கட்டுப்பட்டு மரியாதை வாழ்க்கை செய்யணும். அதான் ஒரு பெண்களுக்கு மரியாதை. பயந்து நான் மெட்ராஸ் பொண்ணு, நான் தமிழ்நாட்டு பொண்ணு கிடையாது. எனக்கு மேடு நான் மேடுன்னு தெரியல, பலனா பலன் தெரியாது. இப்ப தானே காலத்தை தள்ளி கிடக்குறேன். உன்னதான் அத பாயப்பான மாச்ச காலையில துணி மூடி எடுத்துக்கின்னு வந்தாரு. துவரைக்கு துணி துவைக்கிறதுக்கு எங்க கிடக்குறானோ எழுந்து கிடக்குறானோ ஒடிமே தெரியல. உன்னை தாண்டுறங்க மரியாதை வாழணும், எல்லாம் இருக்கக்கூடாது. சரி, எங்க போனோம் ஏது வந்தனா தெரியல. 2 கட்டம் பொண்ணு நான் இப்ப தான் வாழ்ந்துக்கிறேன். சரி, இருந்தாலும் ஒரு பெண் இருக்கிறாரு. அவரை கேட்டா என் கணவர் எங்க வந்தாரு எங்க போனாரு அவர் சொல்ல போறாரு. நான் கேக்குறேன். வணக்கம் நைனா. நைனாவா? யாரு நைனா? ஆமா, நீ எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிறேன்? நான் ரொம்ப நேரமா ஏதோ உட்காந்துக்கிறேன். எங்க வீட்டுக்காரு துணி எடுத்து துணைக்கு வந்தாரு. தொடங்க வந்தாரா? கையில வந்தாரு. துணைக்கு ஆத்துக்கு துறைக்கு தண்ணி துறைக்கு துணி துவைக்க வந்தாரு. இந்த பாய மட்டும் நான் தேடாத இடம் கிடையாது, சுத்தாத இடம் கிடையாது, போடாத இடம் கிடையாது. நான் கிராமத்து போனதா பரவாயில்ல. நான் மெட்ராஸ்ல வந்தோம். மெட்ராஸ்ல இருந்து அவர் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நான் கஞ்சி எடுத்துக்கிறேன். என்னது கஞ்சி எடுத்துக்கிறேன்? கஞ்சி எடுத்துக்கிறேன். தேடி எங்க போனாரு தெரியல. எங்கன்னு தெரியலையா? வந்தாமலைக்குதான் வந்து டயர்டாகுதான். அதனால ஒரு 200 ரூபாய் கேட்டப்பல. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். தெரியுமே. அப்புறம் என்ன சொன்னாரு? நீ என்ன நம்பி தருவானா? என் பொண்டாட்டி சின்னிய நம்பி கொடு. அதனால நானும் கொடுத்துட்டேன். சொல்லிருப்பா, சீப்பரத்தை கட்டை காலத்துல வந்து சீப்பரத்தை கட்ட.
கேட்டு அவன் குடிக்கார பையன். ஆமா ஆமா போய் ஜெல்முத்தல ஆளைங்க சொல்லு. 200 ரூபாய் கேட்டா உன்னை வச்சுன்னு தரேன் நம்பரு 100 ரூபாய் சேர்த்து 300 ரூபாயா கொடுத்துக்கிறேன். அந்த துட்டு நாங்களே இல்லாத போட்டோங்க. ஆ. சாப்பிடுறது கூட ஏன் நல்லாத கல்ச்சரியில் எடுத்துக்கிறேன். ஏன் சட்டி நல்லா இல்ல? ஏய், உங்க வீட்டு சட்டி அது. அப்ப எங்கதான் இருக்கிறாரு அவரா அத மாதிரி வட்ட பாரு இல்ல அங்க அங்க குஞ்சாமி யூனிவர்சிட்டி பாத்துக்கிறோம். வாத்து குஞ்சுமே ஒத்தையடி பாதே மட்ட பாரு அங்க வாத்து குஞ்சு மேய்ச்சிட்டு படுத்துங்க. நான் எங்க போய் அட போறேன் வாத்து போடியம்மா. ஆமா இதுதான் வட்ட பாரு. இது மேல ஏறி பார்த்தா தெட்டி இல்ல பாரு. யாமா எங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரு தேதே உன்னதா தேதே உன்னதா ஏதே உன்னதா தேபேரு உன்னதா தாபாரே உன்னதா தேதே உன்னதா ஏதே உன்னதா தேபேரு உன்னதா தாபாரே உன்னதா எழுந்திரு உன்னதா ஜெயந்திரா ஜெயந்திரா பதவா ராசு கோலு உங்க அம்மா ஒரு திராசு கோலு உங்க அக்கா ஒரு வீச கோலு உன்னை தொட்டு தாலி கட்டினான அவன் ஒரு பாடு கோலு. என்ன சொன்ன? தொட்டு தாலி கட்டினா யாரு கட்டினது? இன்னைக்கு தான் உண்மையை சொல்லிக்கிறேன். பதவா ராசு கோலு பொழுது எங்க வந்து என்னத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கிற குளிவரத்துக்கு மேல 2 மாறு வந்துக்குது. 2 மாறு வந்துக்குதா? ராசு கோலு இன்னத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கணும். வேற மனுஷன் எவ்வளவு நேரம் வயிறு இடிக்கணும் பத்துங்க அடி கஞ்சி வர என்ன கஞ்சி வர கஞ்சி வர கஞ்சி வர கஞ்சி வர கஞ்சி வர என்னாரமா கஞ்சி வர என்னாரமா நான் காத்திருப்பது என்னாரமா கஞ்சி வர குழு வர என்னாரமா நான் கொண்டிருப்பது என்னாரமா குழு வர குழு வர குழு வர குழு வர குழு வர குழு வர ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடி அம்மாடி புக்கத்துறை சாகரு சுத்தமான புறம்போக்கு முடிசவிக்கு லக்காரி லக்காரி சொல்லுவாங்க அடிக்குறானே சும்மா இருந்த என்னே பாவி சொல்லு வாங்கி அடிக்கிறானே. அட பாவி திரும்போ எங்க முனையோ என்னன்னு தெரியலையே திரும்போ எங்க முனையோ எக்கு முனையோ என்னன்னு நான் சொல்லுவேன் இரும்போ எக்கு முனையோ திரும்போ எங்க முனையோ என்னன்னு தெரியலையே இரும்போ எக்கு முனையோ என்னன்னு நான் சொல்லுவேன் இரும்போ எக்கு முனையோ ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ ஐயோ அங்க மட்டும் அடிக்கிற வேலை வச்சுக்காத. அதான் கண்ணுக்கு எடுப்பாக்குது. கடங்காரன் வந்தா கூட முறைச்சு பார்த்துட்டு கம்மனு போடலாம். போன வாரம் பைனான்ஸ்காரர் வந்தான். 15,000 ரூபாய் நான் எடுத்தேன் நானு. ஏதோ வந்து குரல் கொடுத்தான். நான் போய் வாசல்ல நின்னேன். உங்க சம்சாரத்தை கூப்பிடுறேன்னா
இவன் வந்து கண்ணுக்கு எடுப்பா வாசிப்படிக்கு முன்னாடி நின்னான். நீ 20 வாரத்துக்கு நீ கட்டி தேவைன்னு சொல்லிட்டு போயிட்டான் பையன். பாசமா தான் அடிச்சுக்கணும்னு சொல்லணும்னு பார்த்தா இந்த மாதிரி சொல்றேன். டேய் என்ன பண்றது? அதான் கண்ணுக்கு எடுப்பாக்குது, அதையும் உள்ள அனுப்பி விட்டியா? இது கண்ணுக்கு அனுப்பாதியா இருக்கு உனக்கு ஒன்னா ரெண்டா லாரி 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 ஆயிட்டு சாமான் அடுக்கடுக்கா சாமான் கொண்டு வந்தேன். மோத்தத்தை வச்சு குடிச்சிட்டத பாடலப்பா. நானும் அதுக்கு வச்சு இந்த வாழ்க்கையில இவனுக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்ந்து கிடக்குறேன். இங்க வேற எல்லாம் பொறுப்பாளா நான் செத்த பூசி அதனால குடும்ப பண்ணி கிடக்குறேன். ஏன்னா வணக்கண்ணா. வணக்கம்மா. நான் என்ன 3ஆம் தடவை எடுத்து அந்த வச்சு நீ வாய வச்சிய. நானா வாய வச்சேன்? முதல்ல அவர் தான் வாய வச்சாரு. டேய் கல்யாணம் பண்ணி நான் உங்களை 2 பேரையும் வாழ வச்சேன். வாழ வச்சிய ஒன்னா ரெண்டா லாரி 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 லாரியா ஏற்ற சாமானே ஒண்ணு வச்சு இல்லை. ஆமாண்டா டேய் ஐயா புறம்போக்கு அட குடிக்கிற லக்காடிய இம்மோ நேரம் கேட்ட பேசின திட்டின போன வந்தாலும் பொறுத்துக்குவேன். ஆனா என் கண்ணால நான் பார்த்து நான் லிஸ்ட்ல கணக்கு எழுதி அம்மா சாமான 3 லோடு நான் தான் கணக்கு ஏற்றி லோடு எடுத்து அமிச்சேன். அம்மா சாமான பார்த்து நீ லோடு ஏத்தி? ஆமாண்டா. அவர் தான் பார்த்தாரு. என்ன சாமான்? டேய் 3 லாரி சாமான்டா அவங்க அம்மா வீட்ல இருந்து கொடுத்தது. நானும் பெருமையா நினைச்சேன். என்னடா 3ஆம் தடவை கட்டிக்கணும் வரமே 3 லாரி நிக்குது கோயிலாண்டன்னு பெருமையா நினைச்சேன். போய் கோயிலாண்ட போய் லாரி மேல ஏறி பார்த்தா 3 லாரி சாமான் வரல. என் வீட்டு ஜனம் மொத்தம் அவங்க வீட்டு ஜனம் மொத்தம் என் வீட்டு சோத்த துணத்துக்கு தான் ஏற்றிக்கிட்டு வந்துக்கிறான். 3 சாமான் தான். ஏன்டா அப்ப 3 லாரி ஜனம் தான் வந்தது உன் வீட்டு சோத்த துண்டு பறத்துக்கு. இன்னும் அது 3 பாத்திரம் 3 சாமான் தான் ஏற்றி வந்துக்கிறான். என்ன சாமான்? 2 குண்டு சொம்பு, ஒரு தாம்பல் தட்டு. அதுல நல்லா இருக்குதா இல்லையா? அந்த 2 குண்டு சொம்பு 2ம் கொத்தலு, ஒரு தாம்பல் தட்டு ஏத்தாந்தா மாதே வருதுன்னு ஜீவார்த்தனம் பண்ண தாம்பல் தட்டு வந்தா அதுவும் நடுப்புற கீழா விட்டு போய்க்கிட்டு. அது இவங்க ஆட்டா விட்டு என்ன சமாதானம் வந்துட்டான். முன்னாடி குமரி புடுவேன். ஆனா இருந்தா கூட உனக்கு ஆம்பளைக்கு வர கோவம் வருதுடா பையா. மூஞ்சிலே குத்தனம் பாரு. உனக்கு எனக்கு பாரு. நீ என்ன பண்ற? நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். நான் அதான் தேவையில்ல. நானே வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. சாப்பிட வந்துக்கிறேன். ஏ கையாலே உனக்கு கையாலே சாப்பாடு எப்படி கத்திரிக்காய் கார குழம்பு மடங்கு வரக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? நாட்டாம்காரர் துணி குத்துக்கிறாரு. துணி துவைச்சு போய் நாட்டாம்காரர் கொடுக்கணும். சீக்கிரமா துணி துவைச்சு போலாம்.
கடை என்ன புள்ளநேரி குச்சி போட்டுக்கிட்டியா கொள்நீர் அந்த மாதிரி கத்துட்டியா இதுரா குழந்தை சத்தம் கேட்டுட்டு யாருன்னு பார்க்க குழந்தை மச்சான் குழந்தை மச்சான் இந்த காடகத்துல இந்த காட்டுல வேப்ப மரத்த கார செடி அடியில வேப்பல மீதி அவ்வளவுதான் ஆமா 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 பரவாயில்ல பரவாயில்ல இந்த குழந்தை வந்து அதிர்ஷ்டம் நம்மளுக்கு அதிர்ச்சி ஆமா ஆமா பரவாயில்ல இந்த குழந்தைய நம்ம தான் காப்பாத்தணும் ஏன்னா கையில வேப்பலியோட இருக்குது ஆமா விடக்கூடாது இந்த குழந்தைய நம்மளே காப்பாத்தணும் ஆகட்ட சீக்கிரம் புறப்படு போலாம் புறப்படு புறப்படு ஆயிரம் இருந்தாலும் உனக்கு எனக்கு திரும்ப நடந்து எத்தனையோ நாட்கள் உருவாடி விட்டது நம்ம குழந்தை பாய்க்குமே இல்ல ஏதோ இந்த அம்மனோட அருளால நமக்கு இந்த காட்டுல அழகான குழந்தை பெண் குழந்தை கிடந்து விட்டது அந்த கடா சூத்தனால யாரு கடா கடா சூத்தனால அந்த அம்மனுடைய கடாட்சத்தினால குழந்தை பிறந்துக்குது எங்களுக்கு இந்த குழந்தை வேப்பலியோட பிறந்ததுனால எங்க பில்டிங் கூற கூடாது பில்டிங் அடடே இதோட நம்ம ஊர் வேலையை விட்டு போறோம் நாங்க இதோட துணியெல்லாம் தூக்கி போட்டு கிடையாது நாங்க வந்து ஓடு கொடு போன் கூட ஏத்திட்டீங்களா ஹலோ ஃபாரின்ல எனக்கு இட்லி உப்பு பண்ணு ஃபாரின்ல இட்லி உப்பு பண்ணணுமா என்னது ஃபாரின்ல டிஃபன் ரெடி பண்ண சொல்றேன் அடடே ஹலோ நானும் எங்க சம்சாரம் வரோம் ஊட்டியில என்னடா கேக்குற ரெடி பண்ணு ஓ கூல் ட்ரிங்க்ஸா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க வந்துடுறேன் காவலுக்காரங்க நிறைய இருக்கிறானுங்க எல்லாம் எடுப்புடி அர்த்தம் மொத்தம் வந்துடுங்க அதோ 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 போன் முதல்ல வரவே இல்லை டேய் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு சார் காவடு கிடைக்குதா டவர் கிடைக்கியா நெட்வொர்க் இல்லை டேய் மலை பரவாயில்லடா நான் புக்கிங் பண்ணிட்டேன் ஏற போலாம் அவர் தான் வானூர்தி விமானம் அது பறக்குது என்ன அதுதான் விமானம் விமானம் ஏற போலாம் டே ஒன்னும் தேவையில்ல நீ படுறாடி பார்க்குதா பாப்பா பாருங்க சரி நம்ம என்ன பண்றோம் இப்போ இன்பமீ புறம்போக்கியா ஒரு பொம்பளை தான் இப்படி துப்பு இல்லை எம்மா ஒரு என்ன பாட்டு பாரு இன்பமேவா மல்லிடா
அதுலயுமாடா சரி நம்ம என்ன பண்றோம் இப்ப நம்மளுக்கு 2 பேருக்கும் பூசு வளர்க்குது இந்த பூசு இல்லையா 2 பேருக்கு நைட்லயா பூசு வளர்க்குதா? ஆமா ஆமா அது பாக்கி கொஞ்சம் தர போடுற வளர்க்குது போடுங்க 2 பேரும் சேர்ந்து போடுவோம் பார்த்தாயா இந்த வண்ணார சின்னாருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தான். இந்த வண்ணார சின்னான் வீட்டி நான் குழந்தையாக பிறந்திருக்கிறேன். இந்த குழந்தையை தாய்க்கும் தந்தைக்கும் நடு மையத்தில் போட்டு படுத்திருக்கின்றான். இந்த உலக பாமர மக்களுக்கு அத்தனை பேருக்கு எடுத்து உரைக்கிறேன். தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தையை நடு மையத்தில் போட்டு படுத்தால் 7 ஜென்மத்திற்கும் குழந்தை பாக்கியமே இல்லை என்று கொடுத்தேன் சாபம். கொடுத்தேன் சாபம். கொடுத்தேன் சாபம். குழந்தையாக இருந்தவள் இப்ப நான் மூதாட்டியாக பறந்து போகிறேன். என்ன போனதாக இந்த பாடல இப்படித்தான் தூங்கி கிடக்குறான். நான் 4 வால் பட்டு ஓக மாஞ்சி போறேன். இதுதான் திருப்பு. இதுதான் மோசப்பட்டா பாவி. எனக்கு என்ன ஓட்டேன், எனக்கு என்ன ஓட்டேன். நான் உனக்கு வாழ்க்கப்பட்டேனே என்னை விட்டுட்டு இந்த கேள்வியா கூட எத்தனை நான் திரும்ப பண்றேன். இந்த அநியாயம் 15 வயசுல 3ஆம் தரமா ஒரு பொண்ணை கட்டின்னு வந்தன்ற கேள்வியா கூட நடா பண்ணிக்கிற? டேய் யாரா நாயா? இந்த கேள்வி எத்தனை நாளா வச்சுக்கிறா, எத்தனை நாளா வச்சுக்கிறா? என்னடி என்ன நடந்து போச்சு? என்ன பேசுங்க? ஏந்திரா முதல்ல ஏந்திரு ஏந்திரு. என்ன ரைஸ் ஓடிக்கிட்டு அது யாருன்னு பாரு. நட பம்புவால உன் மொண்டாட்டி கட்டி பிடிச்சுன்னு பாடுறானா அந்த கேள்வி கட்டி பிடிச்சுன்னு பாத்துங்கிற. ஆய் முண்டா ஐய், உனக்கு இவனுக்கா எத்தனை நாளா கலக்காது? அடி பாய் எத்தனை கலக்காதுல, எத்தனை கலக்காதுல. அடி ஓட கொஞ்சம் ஜெய் ஜெய் உன் வாய் அரக்கா. ஊர்ல உழைச்சவள இதுக்குள்ள இன்னாடி பறக்கல. இது கேட்டுங்க. என்ன கேட்டுக்கிறா? அடி ஆறா போய் ஏய், ஆறா? அடி ஆறுல இருந்து வந்தவன். ஐயோ ஐயோ வாயா அரக்கன்னு. இவன் யாரு? இது ரைஸ் பண்ண ஏய் பரவா ராசு போடு. நீ எங்கிட்டு வந்தா என்ன எங்க குடும்பத்துல பிரச்சனை உருவாக்கிட்டியா? நீ யாரு எவருன்னு சொல்லு. நம்ம கோயில் நடுவில் போட்டு படுத்துதானா? நம்ம கோயிலுக்கு காணுமே. நம்ம கோயில் எங்க? ஐயோ ஐயோ ஏமா இவ புள்ள பிடிக்கிறோம் பழக்கத்தி. அடி ஓடியா ஏய் ஓடியாவா அடி ஏய் அடியடா சொல்லுடா. ஏன் வயந்த எங்கன்னு சொல்லு. மரியாதையா சொல்ற. அவ யாரு என்னன்னு கேள்றவள. இது ஓல்டேஜ்ல ஓடிங்க நிக்கிறேன். ஏய், யாரு வா? ஏய் டிவி சாப்பிடடா இது கேக்குறேன். ஏய் அம்மால என்ன பின்னாடி என்னமா ஆடிங்க தெரியும். பார்த்தா ஓய்வு முறையா சொல்லுங்க. குழந்தை இருந்ததை யாரு தூக்கி மாட்டே? அடே சின்னான்,
குழந்தையா ஆ, ஆமா ஆ, உனக்கு திருமணமாக்கி ஆ, வீட்டு நாட்டுலாக ஆ. குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தேன் ஆம். ஏம்மா 18 வருஷம் ஆகுது எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. ஆ, நாங்க குழந்தை இல்லாத இருந்தோம். இந்த கைக்கு எப்படி தெரியும்? இந்த குழந்தை எப்படி கிடைச்சது ஆ, எப்படி கிடைச்சது நாங்க துணி துவைக்கிறது வழக்கம். அந்த துணி துவைக்க போக சொல்ல கார செடியில புயா முயா புயா கட்டி குழந்தை கத்துது. ஆ, அந்த குழந்தையாக பிறந்தது யார் தெரியுமா? டேய் அந்த குழந்தையாக பிறந்தது யார் தெரியுமாடா? யாரு? நானே தான். நீ ஆமா தேவரா புலம்புதா? ஏய், ஏய், ஏய் புலம்புது. அவன 2 வெய்யா புழுவுது. ஓஹோ, புழுவுது. வாயில நல்ல வார்த்தை வந்தற டேய் புழுவுது. புழு அடிக்கிறாளா என்ன? இல்ல வெள்ளை அடிக்கிறாளா? நான் யார் தெரியுமா? யாரு? நான் தானே உலக மாதா. கேட்டீங்களா? நான் தான் மலை மாதா கோயிலுக்கு போய் வந்தேன். அப்புறம் என்னத்துக்கு நீ? ஏய். ஆ? உலக மாதாடான்றாங்க, மலைக்கு போயிருந்தா. ஆ, நான் தான் உலக மாதா. இந்த ஊரைய கட்டி காப்பாற்றக்கூடிய ஆதிபர சக்தி தான். முத்தலாமன் எனக்கு எத்தனை அவதாரம் தெரியுமா? எத்தனை அவதாரம்? 108 அவதாரம். 108 அவதாரம். இந்த 108 அவதாரத்தில் ஆ. இது ஒரு அவதாரம் தான். 108 அவதாரத்துல இது ஒரு அவதாரம். உண்மைதான். இது நீ சொல்லணும், அதை நாங்க நம்பணும். நாங்க நம்பணும். அதானே. இதாண்டி ஆ, 5 வயசு பொண்ணு சொல்றா பாரு. உலக மாதா நீ அப்படி என்றால் என்னுடைய அகோர உருவத்தை நீ காண வேண்டும் என்றா? நாங்க சொன்னா நம்ப மாட்டான். உன் சுய உருவத்தை காட்டினா தான் நாங்க நாங்க நம்புவோம். அப்படியா? ஆமா. பாருடா. ஆ, என்னுடைய அகோர உருவத்தை நீ காண வேண்டும் என்றா? ஆமா. நாளை காலை வெள்ளிக்கிழமை ஆ. உன்னுடைய வாசல் எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு பம்பை உடுக்க வைத்து நினைத்தால் அப்பொழுது காணலாம் என்னுடைய அகோர உருவத்தை. கேட்டீங்களா? கோர பற்கள், கோழி முட்டை கண்கள், பிரித்த சடை, அதோட உருவத்தை அப்ப காட்டுறேன். இவ்வளவு தானே? அப்படி ஆகட்டும், புறப்பட செய்வோம். எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. அம்மன் வரப்போது தூங்கிங்கலாம் கொஞ்சம் எழுத்து உட்கார வைங்க. அதிர்ச்சியா எழுந்து சாமி வந்தாக்கா மேல கீழே விழுந்துருவாங்க. எல்லாரும் தயவுசெய்து எழுந்துருங்க. அம்மன் அலோகமா வரப்போது. ஏன் உட்கார், ஏன் உட்கார்.